welcome to Collywood Uncut with me, Farina. பொதுவாக ஒரு டிரெக்டருக்கு தன்னுடைய முதல் படம் வந்து முதல் பிரசவம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படம் வெற்றி அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி அதுதான் அந்த டிரெக்டரோட ஃபிலிம் கெரியரையே டிசைட் பண்ணும். அதனால தான் டிரெக்டரையும் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஹீரோ செம்மாப்பா அப்படின்னு ஹீரோவை தான் நம்ம பாராட்டுறோம். அதுவே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எவையா டேரக்டர் அப்படின்னு நம்ம டேரக்டரை சொல்கிறோம். ஆனால் படம் சக்ஸஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் அதுக்கு முழுக்க முழுக்க டைரக்டர் தான் காரணம். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்கு போகலாம். பிரபு சாலமன் ப்ரொடக்ஷனில் ஜீவன் டிரெக்ஷனில் வரப்போகிற படம் தான் மொசக்குட்டி. இந்த படத்தில் வீரா ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்கானா அண்ட் ஹீரோயினா சாட்டை படத்தில் நடித்து நம்ம எல்லாரையும் சூப்பராக கலக்குன மஹிமா ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய பேரை கேட்ட உடனே இது ஒரு காமெடி படமாக இருக்குமோ அப்படின்னு நம்மலாம் நினைப்போம். இல்லைங்க, இது ஒரு சீரியஸான படமாக. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை இப்போ பார்க்கலாம். புதியுகம் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் மஹிமா நம்பியார் பேசுகிறேன். மொசக்குட்டி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் இருக்கேன். இது எனக்கு 3rd ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சாட்டை, அதுக்கப்புறம் என்னமோ நடக்குது. மியூசிக் டைரக்ஷன் வந்து ரமேஷ் விநாயகம் சார் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ஒரு சாங் வந்து ஸ்ரேயா குஷால் பாடியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சாங்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் புதியுகம் நேர்களே வணக்கம். என் பேர் சென்ராயன். மூடர் கூடத்துக்கு அப்புறம் வந்து நல்ல அழகான ஒரு பேர் சொல்லும் ஒரு படம்னா எனக்கு வந்து மொசக்குட்டி. ரொம்ப ஒரு சூப்பராக நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப டீமாக பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு மூடர் கூடத்தில் எனக்கு என்ன ஒரு பேர் கிடைச்சதோ அதே பேர் வந்து மொசக்குட்டியில் கிடைக்கும். இன்றைக்கி வந்து இசை வெளியீட்டு விழா. இந்த படத்துடைய இயக்குனர் வந்து எம் ஜீவன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஜான் மேக்ஸ். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து ரமேஷ் விநாயகம். ஒரு 5 சாங்கு போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க மனுஷன். பிச்சிட்டாப்பில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காப்புல. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஒரு லென்த்து காமெடி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த படம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. நீங்கள்லாம் படம் பாருங்கள். மிக சீக்கிரம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். புதுயுகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ஒரு இந்த டிவி சேனலில் கலக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக புதுயுகம் நானும் வந்து இந்த புதுசையை பண்ணுறதுக்குன்னு ஆசைப்படுற ஒரு மனிதன். அதை வந்து இசையில் வந்து புதுமை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் புதுசாக நாங்கள்லாம் டியூன் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லா இசைவர்களும் அதுதான் ஆசைப்படுறோம். இந்த படம் வந்து மொசக்குட்டி வந்து ஒரு எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்க போகிறது. ஆக்ஷன்லாம் இருக்கும், ஆனால் வயலன்ஸ் இருக்காது. சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த ஜாலியான ஒரு படத்துக்கு ஒரு ஜாலியான மியூசிக் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஜாலியாக கேட்டு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். கிராமியம் வந்து கிராமம்ன்றது வந்து அது இல்லாமல் வந்து எந்த ஒரு நாடும் இருக்க முடியாது. அவங்களோட வாழ்க்கை, அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் அதை வந்து இசைக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம் இந்த படம் ஃபுல்லாக. பாடல் ஆசிரியர் வந்து ஜீவன் சார் தான். அவர் அதாவது இயக்குனர் தான். ரொம்ப நல்லா பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. எனக்கும் அவருக்கும் ஒரு தனி கெமிஸ்ட்ரி இருந்தது. அதனால் பாடல் இசையமைக்க எடுத்துக்கொண்ட நேரம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே நாங்கள் வந்து டியூன் பண்ணிட்டோம். 2வது டியூன்லாம் பண்ணவே இல்லை. அவர் 2வது வார்த்தைகளோட அவர் எழுதலை. அப்படி ஒரு ரொம்ப ஜாலியான முடிஞ்ச ஒரு படம் அது. எல்லாரையும் போல் நானும் அவரும் ஊரோடு தான் சென்னைக்கு வந்தேன். இன்றைக்கி நான் இயக்குனர் நிற்கிறேன்னா அதுக்கு இயக்குனர் எம்ஏ தான் காரணம். அவருக்கு நன்றி. பாடல் பார்த்தோம். ஜீவன் சார் நமக்கும் போட்டி வந்துட்டு நினைக்கிறேன். அவர் பாட்டு எழுதியிருக்காரு எல்லா பாட்டும். அந்த முதல் வரி ஆசையை பாரு மூஞ்சியும் மொசரக்கட்டையும். அது கிராமத்தில் எல்லா இளைஞர்களுமே பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்குற வார்த்தை தான். அவங்க திட்டும்போது இதுதான் திட்டுவாங்க, மூஞ்சியும் மொசரட்டையும் பாரு ஆசையை பாருன்ட்டு. அந்த வார்த்தையை பல்லவி ஆக்கியிருக்காரு. அதுவே பெரிய அளவில் ரீச் ஆகும். ஜீவன் வந்து நெருங்கிய நண்பன் சொல்ல முடியாது, கூடவே இருக்கிற ஒரு நட்பு. சூரி படத்தில் வந்து விஜய் மில்டன் வந்து கேமராமேன். அப்போ வந்து என்னுடைய ஸ்டில் எடுத்ததெல்லாம் வந்து ஜீவன். அந்த படத்தில் வந்து ஒரு சாங் கொடுத்தேன் ஜீவனுக்கு. ஒரு சாங்கு பண்ண ஜீவா, நீ நல்லா தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த சாங்கு கொடுத்தேன். அதற்கப்புறம் வந்து கிருஷ்ணநிலை படத்தில் ஜீவனை வந்து கேமராமேனை ஆக்கினேன். ஜீவன் வந்து நட்போடு போராடி வெற்றி பெற்ற ஜீவன். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்போவுமே சினிமா 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 அப்படி ஒரு வார்த்தை மட்டும்தான் ஜீவனுக்கு. அதே மாதிரி தான் போராடி இருக்கிற இந்த விதைகள் வந்து யாரும் வந்து
மாற்ற முடியாது. கண்டிப்பாக ஜீவன் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். இது பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு. இயக்குனர் ஜீவன் 20 வருஷமாக போராட்டினார் அப்படிங்கிறது நேரடியாக எனக்கு தெரியாட்டாலும் மறைமுகமாக ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது அவரை போலவே நானும் அனுபவப்பட்டவன். அந்த விஷயத்தில் ஜீவனுடைய பாடல்களிலும் சரி வரிகளிலும் சரி மண் வாசனை தெரிகிறது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெற இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் ஜான் மேத்யூ அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் வீரா. இது என்னுடைய முதல் படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்களாகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே பெரிய ஆட்கள். இதில் நான் மட்டுமே புதுமுகம். ஒரு புதுமுகத்தை வைத்து ஒரு படத்தை தயாரிப்பது என்பது இப்போ இருக்க காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம், ஒரு ரிஸ்கான விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற இந்த நிலையில் எனக்கு இந்த படத்தில் கதாநாயகனாக வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் ஜான் மேக்ஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் மொசக்கி என்ற என்னுடைய கதாபாத்திரத்தை உருவாக்கிய இயக்குனர் ஜீவன் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கல்லை கூட நடிக்க வச்சுருவான்னு சொல்லுவாங்க பாரதி ராஜா சார். அந்த மாதிரி என்னையும் இந்த படத்தில் இயக்குனர் ஜீவன் நடிக்க வச்சுருக்காரு. இந்த படத்துக்கு மேலும் பலம் சேர்க்கிற வகையில் பாடல்களும் ஸ்டண்ட் காட்சிகளும் அமைஞ்சிருக்கு. இந்த இசை வெளியீட்டு விழாவின் கதாநாயகன் ரமேஷ் விநாயகம் அவர்களுடைய இசையில் எல்லா பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மொசகுட்டி படத்தோட ஆடியோ லான்ச் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். இது காலிவுட் அன்கட். காலையில் நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சிட்டேன். கண்டிப்பாக வெற்றி இந்த படத்தோட 100வது நாளில் வந்து தான் பேசணும். வாழ்வாதாரத்துக்கே போராடக்கூடிய ஒரு பூமியில் கலை சிந்தனையோட எப்படா நம்மெல்லாம் வந்தோம் நானே ஆச்சரியப்படுவேன். வெல்கம் பேக் டு காலிவுட் அன்கட். மொசகுட்டி திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிராமத்தில் ரொம்ப சாஃப்டாக மொசகுட்டி மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் சிச்சுவேஷன்ஸ்னால எப்படி புலிக்குட்டியாக மாறுது அப்படின்றது தாங்க கதை. இந்த படத்தில் பசுபதி, சென்றாயன் இப்படி நிறைய பேரும் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆடியோ லான்ச்சில் வந்திருந்த செலிபிரிட்டிஸ்லாம் என்னென்ன பேசினாங்கன்னு பாருங்க. ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது, அதை மட்டும் நான் சொல்லணும். இந்த படத்துடைய கம்போசிங் வந்து ஃபஸ்ட்டு நான் மனைவி வந்து ரமேஷ் விநாயகம் சார், ஜீவன் சார் 3 பேர் தான் போய் உட்காந்தோம். ஆனால் உட்காந்துருக்கும் போது அந்த கம்போசிங் போதே வந்து ஜீவன் சார் வந்து ஆல்ரெடி எல்லா பாட்டுக்கும் பல்லவி அவர் எழுதி வச்சுட்டார். பள்ளி வச்சு எழுதிட்டு ஒரு 2 நாள் அவங்க கம்போஸ் வைக்கணும். அந்த எழுதின பல்லவி என்கிட்ட கொடுத்த கவிஞரை இது எப்படி இருக்கு அப்படின்னாரு. போயிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்த பிறகு பெரிய யோசிச்சும் போது வரிகள் எதையுமே வந்து தவிர்க்க முடியாத வரிகள், ரொம்ப அழகாக இருக்குது, யதார்த்தமாக இருக்குது, மண் வாசனையோடு இருக்குது, அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நான் நினச்சிருந்தேன் அவர்கிட்ட சொல்லி 2 வரியை மட்டும் மாற்றிட்டு என் பேரை போட்டுருக்கலாம். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, இதில் நான் பாடல் எழுதை விட இந்த படத்தில் நீங்கள் எல்லாமே நீங்கள் எழுதுங்களேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வகையில் எல்லா பாடல்களுமே நான் வந்து கேட்டேன். எனக்கு ஏற்கனவே அறிமுகமான பாடல், எனக்கு உசுரை புடுங்குற வரிகளில் ஒன்று இருக்குது. முத்துக்குளிக்க ஆசைப்பட்ட செத்து பொழைச்சி என்ன தொட்ட, முடிஞ்சு போச்சு. ஒட்டுமொத்த படத்தோடைய கதையும் களமும் கேரக்டரோட அந்த விதம், காதலை நீளம் அகலம் உயரம் ஆழம் எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு வரிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. மொசகுட்டி டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்துடைய இயக்குனர் ஜீவன் அவர்களுக்கும் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஜான் மேக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய இன்வைட் எனக்கு வந்து கொடுக்கும்போது படத்துடைய சிடியும் சேர்த்து கொடுத்தாங்க. ஸோ எல்லா சாங்கையும் நான் கேட்டேன். நான் நல்ல ஒரு இரவு நேரத்தில் உட்காந்து பாடல்களை கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடித்தது. குறிப்பாக ரமேஷ் விநாயகம் சார் பாடின அந்த ட்ராக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஜீவன் சார் வந்து நல்லா எழுதுவாருன்னு தெரியும், இவ்வளோ நல்லா எழுதுவாருன்னு தெரியல. ரொம்ப 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 நல்லா இருந்தது. லைன்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இவர்கிட்ட இப்படி ஒரு டைமென்ஷன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மைனா சாட்டை போன்று இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியடையும் நான் வந்து நம்புகிறேன், வாழ்த்துறேன். எனக்கு வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து கிடச்சிது பாடுறதுக்கு. மணி சர்மாக்காக நான் வந்து தெலுங்கில் வந்து ஒரு பாடல் பாடினேன். அது வந்து தெலுங்குலேயே கிரேட்டஸ்ட் ஹிட் ஆஃப் 2011 இருந்தது. ஸோ அது அப்பொழுது தான் வந்து ஜான் மேக்ஸ் சார் வந்து ஹைதராபாத்தில் மீட் பண்ணேன். அவர் வந்து விளையாட்டுக்கு சொன்னது வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு படம் கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அது இம்மீடியட்லி ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து சாட்டைக்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை முதல்ல கூப்பிட்டார். அப்போது இமான்காக வந்து
நான் பாட போயிருந்தேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற இசைப்பாளருக்கு பாடின நிறைய யுவன் ஒரு கீரவாணி, இந்த மரகதமணி, மணி சர்மா அல்லது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாருக்குமே வந்து ராம்கோபால் வர்மா கூட நான் வந்து பாட்டு பாடியிருக்கேன். இருந்தாலும் ஒரு இசையமைப்பாளர் வந்து இன்னொரு இசையமைப்பாளர் கூப்பிட்டு பாடுறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது வந்து என்னோடய தம்பி இமானுக்கு வந்து நான் வந்து ரொம்ப பெரிய பாராட்ட தெரிவிக்கணும். அதில் என்ன விஷயம்னா, அதையும் தாண்டி ஈவெண்ட் ஒன் ஸ்டெப் பியாண்ட் தட். He said to John Max that you have to work with Ramesh Vinayakam. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், யாருமே பண்ண மாட்டாங்க. Nobody will do. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து அவர் என் மேலே இருக்கிற அன்புனால, அது ஒன்று. தவிர தன் மேலே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையினால், இந்த 2மே இருக்குது. அதனால் அவருக்கு வந்து ஐ சல்யூட் இமான் ஃபார் தட். என் ஆஃபீஸுக்கு வந்து நான் ஒரு படம் பண்ணட்டுமா சார்னு கேட்டார். உன்னை தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததே இல்லை இவரை. சரி, நான் படம் பண்ணும்போது நான் கூப்பிட்றேன்னு. நான் வந்து திரைப்படக் கல்லூரியிலேருந்து வெளியே வந்த உடனே ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கேமராமேன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அறிவித்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண 10வது கேமராமேன் இவர். அப்போ தெரியாது, இவன் தான் பாட்டு எழுதுவான், கதை எழுதுவான், பயங்கரமான ஆளாக இருக்கான் போல். இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு எனது வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப அந்த மைனாவையும் பார்த்துருக்கேன், சாட்டையும் பார்த்துருக்கேன், வித்தியாசமான படங்கள். எனக்கு ஜீவன் சார் பெரிய அறிமுகம் கிடையாது, அவரை பற்றி நிறையா கேள்விப்பட்டது தான். சுகுமார் சார் நிறையா சொல்லுவார். முன்னாடி இருக்க படங்கள் எதை பற்றி பேசினாலும் இது எங்கள் அண்ணன் எடுத்த ஃபோட்டோ தான், அந்த ஐஸ்வர்யா ராய் ஃபோட்டோ எங்கள் அண்ணன் எடுத்த ஃபோட்டோ தான், அந்த ஃபோட்டோ எங்கள் அண்ணன் எடுத்த ஃபோட்டோ தான்னு சொல்லிட்டே இருப்பார். ஆச்சரியமாக இருக்கும் கேட்க. பட் இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் சுகுமார் சார் தான். அவருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இது ஒரு சினிமா ஃபங்க்ஷன்றதை மீறி ஒரு அழகான ஃபங்க்ஷனாக இருக்குது. வந்திருந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் பெருசாக சாதித்தவங்க, அவங்க எல்லாருமே நட்பின் அடிப்படையில் தான் இந்த மேடையில் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது இந்த மேடை இன்னும் ஸ்பெஷலான மேடையாக இருக்குது. அங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஜீவன் அவர்கள் என்னோட கிங் திரைப்படத்தில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த படம் சரியாக போல் நாங்கள்லாம் ஒரு போராட்டத்தில் இருக்கிறப்போ கொக்கி என்ற திரைப்படம், நீங்களாம் நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி வெறும் கேமராவும் ஃபிலிம் மட்டும்தான் எங்கள் கையில் இருக்கும். நானும் ஜீவனும் அப்படி ஒரு பிளான் பண்ணோம். அந்த டைமில் வந்து ரோட்லலாம் எடுக்கிறதுக்கு வந்து பர்மிஷனே கிடையாது. அப்போ இருந்த கவர்மெண்ட்டில் பிரேக் டவுன் போட்டு பார்த்தா 60 சீனு ரோட்டில் தான் வருது கொக்கி திரைப்படம். அப்போ என்ன பண்ணலாம், கேண்டிடாக ஒர்க் பண்ணலான்ட்டு ட்ரைபேடாக கிடையாது அந்த படத்தில். மொத்த படமும் ஷோல்டரில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோக்கஸ் புல்லர்லாம் எங்கள் கூட வரமாட்டாப்புல. ஏன்னா நாங்கள் எங்கே திரும்புவோம் எங்கே ஓடுவோம் தெரியாது. திடீர்னு கரணை இறக்கும், ஜீவன் ரெடி அப்படின்னா உண்மையிலுமே ஒரு ஷூட்டிங்னா மிஷின் கன் எடுத்து வைக்கிற மாதிரி தான் வைப்பாப்புல. கடன் வேலை நடக்கும். அந்த ஒரு வேகம். நான் இப்போ லேட்டு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு போராளி. காலையில் நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சிட்டேன். கண்டிப்பாக வெற்றி இந்த படத்தோட 100வது நாளில் வந்து தான் பேசணும். நல்ல உழைப்பாளி ஜீவன். எங்கள் மண், எங்கள் பூமி. எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா, ஒரு தஞ்சாவூர்காரங்க சிலமையாக வந்துடுவான், இந்த ராமநாதபுரக்காரனும் மதுரைக்காரனும் காஞ்சி பூமிக்காரங்க. இவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு தேவையான பிழைப்பு நடத்துறதே பெரிய கஷ்டம். தஞ்சாவூரில் பிழைப்பு நடத்திடலாம், கொஞ்சம் வசதி. எங்கள் பூமி வறண்ட பூமி, வாழ்வாதாரத்துக்கே போராடக்கூடிய ஒரு பூமியில் கலை சிந்தனையோடு எப்படா நம்மெல்லாம் வந்தோம் நானே ஆச்சரியப்படுவேன். இப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், அங்கிருந்து நிறைய வந்திருக்கிறீர்கள். இவன் வந்தாலும் அது மாதிரி தான், செக்கநாடு ஊர், அந்த ஊரில் பிறந்து நீ இவ்வளவு தூரம் வருவேன்னு நினைக்கல. பட் இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். பட் ஹி கிராஸ் எவ்ரி திங். நான் முதல்ல பார்த்தேன், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரா, அப்புறம் கேமராமேன், இப்போ டைரக்டர். ரசனை அற்புதமாக இருக்கிறது. நிச்சயம் நீ மண் வாசனை தொலைக்க மாட்ட, மறுபடியும் மீட்டெடுப்பாய். இழந்த நம் மண் வாசனைகளை, மண் புழுதிகளை மறுபடியும் கிளறுகின்ற ஒரு தன்மை உனக்கு இருக்கிறது. ஓகே, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிறது ஒரு குட்டி பிரேக் அப்புறமா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த டைட்டில் நெருங்கி வா முத்தமிடாதே, இது கேட்ட உடனே நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இது கவர்ச்சி டைட்டில் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி அது கிடையாது. நெருங்கி வா முத்தமிடாதே டிஃப்ரெண்ட் டைட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
வெல்கம் பேக் டு காலிவுட் அன்கட். ஆரோகணம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமான படத்தை கொடுத்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமோடைய அடுத்த படம் தான் நெருங்கி வா முத்தமிடாதே. என்னடா லாரிக்கு பின்னாடி எழுதியிருக்கிற டயலாக் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த படத்துலையும் லாரி தான் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமோட ஆரோகணம் படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க மேலே நமக்கு வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மூலியமாக அதை பூர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்டை இப்போ பார்க்கலாம். ஹாய், ஐம் ஷபீர். நெருங்கி வா முத்தமிடாத படத்தோட ஹீரோ பேசுகிறேன். இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி 5432 ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிது. அதோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்து தான் மேம் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணப்போ அவங்க சொன்ன கேட்டகரிஸ் நான் எதுலையுமே செட் ஆகலை. ஏதோ ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. அந்த ஃபேக்டருக்காக மேம் செட் ஐம் ஆன். அண்ட் மேம் பற்றி சொல்லணும்னா இட் வாஸ் அன் இன்ஸ்டிடியூட், ஆக்டிங் இன்ஸ்டிடியூட்னே சொல்லலாம். பிகாஸ் எவ்ரி டைம் ஐ டிட் சம்திங், ஏதாவது பண்ணுன்னா பெருசாக பண்ண இல்லை, நடிக்காத, எனக்கு வந்து சட்டிலாக பண்ணணும். அப்படி தான் அவங்களுக்கு வெரி சட்டில் அண்ட் லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ். மற்றபடி பார்த்திங்கன்னா டெக்னீஷியன்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், ரைட் ஃப்ரம் கேமராமேன் டு தி கேமரா அசிஸ்டன்ஸ். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரம் த ஹெட் டு தி லாஸ்ட் இன்டர்ன்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். வணக்கம் புதியுகம் நேயர்களுக்கு. என்னுடைய பேர் வினோத் பாரதி, நெருங்கி வா முத்தமிடாதோடைய சினிமாட்டோகிராஃபர். நான் வந்து மலையாளத்துலேயும் கன்னடத்துலேயும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் தமிழ் படம். இந்த படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாகவும் ரொம்ப என்டர்டெயினாகவும் படம் எடுத்திருக்கோம். நாங்கள் எக்யூப்மெண்ட் வைஸில் வந்து அலெக்ஸா கேமரா, தென் ஜிம்மி ஜிப், தென் எலிகேம், டில் ஷிஃப்டட் லென்சஸ், இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலி வந்து காரைக்கால் டு கும்பகோணம் டு காரைக்கால் அந்த மாதிரி ட்ராவலிங்கில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லாரியில் ஷூட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது படம் ஃபுல்லாக. ஸோ இட்ஸ் வெரி சேலஞ்சிங். இதில் மெயினாக வந்து என்னென்னா படத்தில் வந்து டிராஃபிக்கே இருக்கக்கூடாது, எந்த வண்டியும் ஓடக்கூடாது, இந்த லாரி மட்டும்தான் ஓடணும். அது வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். ரொம்ப ரிஸ்கியான ஷாட்ஸு, லாரியில் எந்த அளவுக்கு ரிஸ்கியான ஷாட்ஸு எடுக்க முடியும்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ரிஸ்கியான ஷாட்ஸ்லாம் எடுத்துருக்கோம் நாங்கள். வணக்கம் புதியுகம். நெருங்கி வா முத்தமிடாதே டிஃப்ரெண்ட் டைட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் நடிக்கிறதும் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். எல்லாருமே வந்து என்னை ஒரு ஸ்டாம்ப் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ரோல்ஸ் தான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் அந்த ஒரு இதை வந்து அந்த மித்தை வந்து உடச்சிட்டு டிஃப்ரெண்ட் ரோலாக எனக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி அந்த முதல் படம் ஆரோகணம் வந்து அந்தளவுக்கு அழகாக ஓடினது காரணமே அவங்க டைரக்ட் பண்ணதுனால அவங்க கொடுத்த மெசேஜ் அபவுட் ஆரோகணம். இப்போ இந்த நெருங்கி வா முத்தமிடாதே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபில்ம், எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். தியேட்டரில் பார்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் அந்த ஷார்ட்ஸ், அந்த லாரி ஷார்ட்ஸ், அந்த கேமராமேன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இது. ஸோ வி வெயிட்டிங் ஃபார் அ வெரி கிரேட் சக்ஸஸ் அண்ட் வி ஆர் ஆல் கோயிங் டு ராக். எல்லாருக்கும் வணக்கம். ஆரோகணத்துக்கு அப்புறம் எங்களோட அடுத்த படம் நெருங்கி வா முத்தமிடாதே. ஆரோகணத்துக்கு நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட், நீங்கள் கொடுத்த அந்த வரவேற்பு, அதுதான் எனக்கு இந்த படத்தை பண்ணுறதுக்கான தைரியத்தை கொடுத்தது. இந்த படமும் அதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்து சொன்னால் தான், நான் சொல்லக்கூடாது. பட் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தில் மெயின் கேரக்டர் வந்து லாரி தான். இந்த டைட்டில் நெருங்கி வா முத்தமிடாதே, இது கேட்டோன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இது கவர்ச்சி டைட்டில் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி அது கிடையாது. லாரி பின்னாடி நிறைய எழுதியிருப்பாங்க இல்லையா, நெருங்கி வா முத்தமிடாதேன்னு, அதுதான். அண்ட் ஹீரோ வந்து ஒரு கேரக்டர் தான். அந்த ஒரு சிச்சுவேஷனில் அவர் பண்ணுறது ஒரு வேலையால் அவர் ஹீரோ ஆயிடுறாரு. பல ரியல் லைஃப் ஹீரோஸும் அப்படி தான். நார்மல் பீப்புள், ஆர்டினரி பீப்புள், நல்லது கெட்டது சரி தவறு எல்லாம் பண்ணுறது ஆளுங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் நம்மளுக்குள்ளே இருக்கிறது நல்லது வருதா கெட்டது வருதா, நம்ம அதை எப்படி தாண்டுறோம், எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறோம், எந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணுறோம், அதுதான் நம்ம ஹீரோவாக வில்லனான்னு முடிவு பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு கதை. நமஸ்காரம், என் பேர் ஸ்ருதி ஹரிஹரன். நான் பேசிக்லி கன்னடா இண்டஸ்ட்ரியில் தான் வேலை பண்ணுறேன். பாலக்காடில் பிறந்தது பாலக்காடில் அண்ட் வளர்ந்ததெல்லாம் பெங்களூரில். கன்னடாவில் என் ஃபஸ்ட் படம் லூசியா. அதுக்கு பிறகு கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ கொஞ்சம் கூட ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. என் ஃபஸ்ட்டு தமிழ் டெபியூ ஃபிலிம் இந்த ஃபிலிம் தான், நெருங்கி வா முத்தமிடாதே. அண்ட் இதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே எனக்கு லக்ஷ்மி மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூசியாக்கு ஆஃப்கோர்ஸ் லூசியா பார்த்தா உடனே லக்ஷ்மி மேம் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க தட் இப்படி ஒரு ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அண்ட்
இந்த ஃபிலிமில் நான் ஃபஸ்ட் நரேஷன் கேட்குறோத எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் சொன்னாங்க, வேறு ரோலுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி வென் ஷி கேம் பேக் டு வித் மீ வித் திஸ் கேரக்டர், ஐ வாஸ் வெரி ஷுர் தட் எனக்கு இந்த கேரக்டர் தான் பண்ணணும். இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் அண்ட் எனக்கு அது பர்ஃபார்ம் பண்ணுறது இட் ஜஸ்ட் டுக் மீ சம்வேர் எல்ஸ் அண்ட் ஐ ரியலி லைக்ட் இட். இந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டரில் டெபியூ பண்ணுறதுனா இட்ஸ் யூஸ்வலி அ வெரி பிக் திங். அதுக்கப்புறம் கேரியர் வேறு படம் கிடைக்குமா, கேரியர் முன்னாடி போகுமானெல்லாம் கொஸ்டின்ஸ் நிறையாவே வரும். ஆனால் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது டிரெக்டர் மேலே தட் லக்ஷ்மி மேம் would definitely do justice to each of the characters in the film. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த காலர் அன்கட்டில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.